வணக்கம். நான் தமிழ் வழிப்போக்கன். மத கஜ ராஜா எம்ஜிஆர் சுந்தர் சி விஷால் காம்பினேஷன்ல 12 வருஷத்துக்கு முன்னாடி எடுக்கப்பட்டு இப்ப ரிலீஸ் ஆகி வந்திருக்க இந்த படம். இதோட ரிவ்யூ கிராலரை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ரிவ்யூ கேள்விப்பட்டிருப்பீங்க. அது என்ன ரிவ்யூ கிராலர், அதோட கான்செப்ட் என்ன அப்படிங்கறத இந்த வீடியோட கடைசியில் எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை பார்த்துருவோம். வீடியோ பார்த்து முடிக்கும் போதே உங்களுக்கே புரிஞ்சிடும் நான் வந்து ரிவ்யூ கிராலர் அப்படின்னு என்னத்தை மீன் பண்றேன் அப்படிங்கறது. பொதுவா நம்ம ஒரு படம் பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம், பார்க்கலாமா வேண்டாமா அப்படின்னு டிசைட் பண்றதுக்கு பார்த்துட்டு வந்தவங்கள கேட்போம் இல்லையா, எங்கேயாவது விமர்சனத்தை படிப்போம். ஆனா இப்ப எல்லாம் அந்த யூடியூப் எல்லாம் பாப்புலர் ஆன காலத்துல டிவி தவிர யூடியூப் ரிவ்யூஸோட ஒப்பீனியனையும் பார்ப்போம். ஸோ அப்படிங்கும்போது நமக்கு நிறைய சோர்சஸ் இருக்கு. இப்போ இந்த எல்லா சோர்சஸ்ல இருந்தும் கருத்தை கேட்டு நம்ம வந்து டிசைட் பண்றதுக்கு ஏகப்பட்ட டைம் ஆகும். இப்போ இந்த எல்லா சோர்சஸோட ரெக்கமெண்டேஷனும் ஒரு இடத்துல கிடைச்சா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை எனக்கு வந்தப்போதான் சரி இந்த மாதிரி ஒரு வீடியோ பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனோட விளைவு தான் இந்த வீடியோ. சோ இந்த வீடியோல நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, ஒரு 10 யூடியூப் ஃபிலிம் ரிவ்யூவர்ஸோட வீடியோஸ் எடுத்து அவங்க இந்த படத்தை பத்தி என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத கம்பைல் பண்ணி தொகுத்து வழங்கியிருக்கேன். இந்த யூடியூப் ரிவ்யூவர்ஸ் தவிர டிஜிட்டல் மீடியால என்ன சொல்லியிருக்காங்க சில பேர் அப்படிங்கறதையும் நான் கவர் பண்ணிருக்கேன். இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி இந்த படத்தை பார்க்கலாமா வேண்டாமா அப்படிங்கறத டிசைட் பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கறத நான் இதுல கவர் பண்ண போறேன். சோ நான் இப்போ வந்து ஒவ்வொரு ரிவ்யூவரோட ரிவ்யூவையும் கொஞ்சம் ஹைலைட் பண்றேன். அவங்க வந்து ஸ்பெசிஃபிக்கா என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஜென்ரலா எல்லாரும் என்ன சொல்ல வராங்க அப்படிங்கறத சம்மரைஸ் பண்ணிடுறேன். நான் பார்த்த 10 வீடியோஸ்ல பெரும்பாலானோர் இந்த படத்தை பத்தி பாசிட்டிவா தான் சொல்லியிருக்காங்க. இந்த படம் ஒரு தடவை பார்க்கலாம், நல்ல காமெடி, சுந்தர் சி விண்டேஜ் சந்தானம் காமெடியை பார்க்க கிடைச்சிருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு எல்லாருமே சொல்லியிருக்காங்க. இப்ப சந்தானம் வந்து ஹீரோ ஆயிட்டாரு, காமெடி பண்றது இல்ல. எல்லாரும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சந்தானம் காமெடியாவே இருந்திருக்கலாம், அப்படி இல்லைனாலும் அப்பப்பயாவது கொஞ்சம் சுந்தர் சிவோட சேர்ந்து ஏதாவது ஒரு காமெடி ரோல பண்ணலாம் அப்படிங்கறத எல்லாரும் சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது விஷயம் நிறைய பேர் சொல்லியிருக்கிறது என்னன்னா, நம்ம கூட இல்லாத சில பர்சனாலிட்டிஸ பத்தி. ஒன்னு மனோபாலா, இன்னொன்னு மணிவண்ணன். இவங்க 2 பேரும் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. இப்ப அவங்க 2 பேரும் இல்ல. அவங்க 2 பேரும் எப்படி மிஸ்ஸிங் இந்த காலகட்டத்துல அப்படிங்கறத பத்தி எல்லாருமே சொல்லியிருக்காங்க. பர்டிகுலர்லி மனோபாலாவோட ஒரு ட்ராக், அவரோட காமெடி ரொம்ப பிரமாதமா வந்திருக்கு. மகளிர் மட்டும் இல்ல, நாகேஷ் வந்து ஒரு டெட் பாடியா வருவாரு, கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இங்க ஸ்லாப்ஸ்டிக் காமெடி. அதை பத்தி எல்லாரும் பிரமாதமா பேசியிருக்காங்க. நல்ல சிரிப்பு வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூணாவது, விஜய் ஆண்டனி அஸ் அ மியூசிக் டைரக்டர். இந்த படத்துக்கு அவரோட மியூசிக் பிரமாதமா செட் ஆயிருக்கு. விஜய் ஆண்டனி அஸ் அ மியூசிக் டைரக்டரை அவரை மிஸ் பண்றோம். இப்ப அவரு ஹீரோவாய் போயிட்டாரு. அந்த மாதிரி அவரெல்லாம் இன்னும் மியூசிக் போடணும் அப்படின்னு இந்த படத்தை பார்த்து ரொம்ப பேர் ஆதங்கப்பட்டு இருக்காங்க. சோ இதெல்லாம் வந்து காமனா வந்திருக்கு பாசிட்டிவ்ஸ்ல. நெகட்டிவ்ஸ்லன்னு பார்த்தா, ஒன்னு சுந்தர்சியோட படம் அப்படின்னாலே லாஜிக் எதுவும் இருக்காது அப்படிங்கிறது. அதை வந்து நெகட்டிவாவும் யாரும் சொல்லல. அது வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்படிதான் ஒரு படம் இருக்க போகுதுன்னு தெரிஞ்சுதான் போறோம் அப்படிங்கறதான் சொல்லியிருக்காங்களே தவிர அது வந்து ஒரு நெகட்டிவ் அப்படின்னு சொல்ல. நெகட்டிவ் அப்படின்னு உண்மையாலுமே ஒண்ணுன்னா அது வந்து சுந்தர் சியோட ஹீரோயின்ஸ் தான். சுந்தர் சி ஹீரோயின்ஸ் எதுக்கு படத்துல இருப்பாரு அப்படிங்கறது எல்லாருக்கும் தெரியும். கிளாமர், பாட்டு, எக்ஸ்போஷர், வல்கர் காமெடி, இதுக்காக தான் சுந்தர் சி அவர் படத்துல ஹீரோயின்ஸை வச்சிருப்பாரு. ஹீரோயின்ஸ்க்கு வேற எந்த வேலையும் கிடையாது. இந்த படத்துலயும் அதே தான். சோ இதெல்லாம் காமனா எல்லா ரிவ்யூவர்ஸும் சொல்லியிருக்காங்க. இப்போ ஒன் பை ஒன் பார்ப்போம். முதலாவதா எம்டி ஹேண்ட் அப்படிங்கிற ஒரு ரிவ்யூவர். இந்த படத்துக்கான ரிவ்யூ சர்ச் பண்ணும்போது இவரோட ஹேண்டில் கிடைச்சது. இவரை நான் எப்பயும் ஃபாலோ பண்றது கிடையாது, பட் இவருக்கு நிறைய வியூஸ் இருக்கு. ஸோ பாப்புலர் சேனல் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ இவரு என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் முன்னாடி சம்மரைஸ் பண்ணேன் இல்லையா, பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ஸ், அதை தான் இவரும் சொல்லியிருக்காரு. மோஸ்ட்லி பாசிட்டிவ், படம் பார்க்கலாம் அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு. ஃபில்மி கிராஃப்ட், இவரு அருண் அப்படின்னு நினைக்கிறேன் இவர் பேரு. இவரோட சேனல்ஸ் அப்பப்போ என்னோட ஃபீல்ட்ல வரும், எப்பயாவது பார்ப்பேன். இவரும் வந்துட்டு மோஸ்ட்லி பாசிட்டிவ், ரெக்கமெண்ட் பண்ணலாம், படம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா படம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கவங்களும் ஒரு டிஸ்க்ளைமரோட தான் சொல்லியிருக்காங்க. அந்த டிஸ்க்ளைமர் என்னன்னா, இந்த காமெடி வந்து அடல்ட் காமெடி, நாட் மென்ட் ஃபார் ஃபேமிலி, சின்ன பசங்களோட எல்லாம் பார்க்க முடியாது, ஒரு குட் என்டர்டெய்னர் ஃபார் அடல்ட்ஸ் அப்படிங்கறது தான் எல்லாரும் சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஓபன் பண்ணா அப்படிங்கிற இந்த ஒரு சேனல், இதுவும் அடிக்கடி என்னோட ஃபீல்ட்ல வரும். நான் மோஸ்ட்லி பார்க்க மாட்டேன், ரொம்ப ரேரா தான் பார்ப்பேன். ஆனா இவங்கள்ட்ட பிடிச்ச விஷயம் என்னன்னா, அந்த ஃப்ளோ அண்ட் கமாண்ட் ஆஃப் த சப்ஜெக்ட் மேட்டர், அது வந்து அவ்வளோ ஸ்மூத்தா, இன்டரப்ஷனே இல்லாம, ரெப்பிட்டேஷனே இல்லாம எப்படி இவ்வளவு சரளமா பேச முடியுது அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா எனக்கு அப்படிலாம் பேசவே வராது. இவங்களும் பாசிட்டிவா சொல்லி தான் ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க. செகண்ட் ஷோ, இவர் வந்து கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியல் பர்சனாலிட்டி. சில டாபிக்ல எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் ரொம்ப அக்ரெசிவான ஸ்டாண்ட்ஸ் எடுத்து கொஞ்சம் போலரைஸ்டு பர்சனாலிட்டி. பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும்
ஜென்ரலா பாசிட்டிவா தான் சொல்லியிருக்காரு. ஏன்னா இது வந்து ஒரு கான்ட்ரோவர்ஷியல் டாபிக்லாம் கிடையாது. ஸோ இந்த படத்துல வந்துட்டு பார்க்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. அடுத்த நபர் தமிழ் ரிவ்யூவர்ஸ் அப்படிங்கும்போது இவரை இக்னோர் பண்ண முடியாது. நம்ம ப்ளூ சட்டை மாறன். இவர் வந்து எந்த படத்தையும் அவ்வளவு சீக்கிரமா நல்லா இருக்குன்னு சொல்லவே மாட்டாரு. எல்லா படத்தையும் கல்வி தான் ஊத்துவாரு. ஆனா அன்எக்ஸ்பெக்டட்லி அன்யூஷுவலா இந்த படத்துக்கு பாஸ் மார்க் கொடுத்திருக்காரு. அந்த பழைய சுந்தர ரொம்ப மிஸ் பண்றோம், இந்த மாதிரி காமெடி பார்க்க கிடைக்கிறது இல்ல, பழைய சந்தானத்தை மிஸ் பண்றோம். இந்த படம் பார்க்கும்போது 12 வருஷத்துக்கு பின்னாடி போன மாதிரி அந்த ஒரு ஃபீலிங், அது வந்து என்ஜாயபிளா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் தமிழ் சினிமா ரிவ்யூ. இவர் வந்து நம்ம ப்ளூ சட்டை மாறனுக்கு ஆப்போசிட். ஏன்னா இவர் வந்து எந்த படத்தையும் நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டாரு. எல்லா படத்தையும் அப்படி எடுத்திருக்காங்க, இப்படி எடுத்திருக்காங்க, அவ்வளவு இப்படி இருக்கு, பிரமாதம் அப்படி இப்படின்னு புகழ்வாரு. அவர் பேசுறது கொஞ்சம் எக்ஸாஜரேட்டடா தான் இருக்கும் காமெடியா. பட் அவரும் இதே ஒப்பீனியன் தான் பிரதிபலிச்சிருக்காரு. மத்தவங்க சொல்ற மாதிரி குறைகள் நிறைகள் எல்லாமே அதே தான் பார்க்கலாம். சினிமா விகடன் இந்த சேனல் நான் எப்பயுமே என்னோட ஃபீல்ட்ல வராது. இதுக்காக ரிசர்ச் பண்ணும்போது தான் பார்த்தேன். இவங்களும் அதே தான் சொல்லியிருக்காங்க. சேம் பாசிட்டிவ் சேம் நெகட்டிவ்ஸ். அது எப்படின்னு தெரியல. எல்லாரும் கிட்டத்தட்ட ஒரே அந்த டைம் விண்டோக்குள்ள தான் ரிவ்யூ பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் எல்லா ரிவ்யூஸும் அதே தான் பாயிண்ட்ஸ் திருப்பி திருப்பி சொல்லியிருக்காங்க. அது எப்படின்னு தெரியல. அது ஏதாவது பேசி வச்சுட்டு பண்ணாங்களா எப்படின்னு புரியல. 8வதா தமிழ் லைட் அப்படின்னு ஒரு சேனல். இந்த ஒரு சேனல் தான் இந்த படத்தை பத்தி கொஞ்சம் நெகட்டிவ் ஒப்பீனியன்ஸ் கொடுத்திருக்காங்க. மொத்த எல்லா சேனல்ஸ்லயுமே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவரும் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் அதே தான் சொல்லியிருக்காரு. பட் இதெல்லாம் சொல்லிட்டு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எதுக்கு இந்த படத்தை பார்க்கணும், அதுக்கு ஒரு பழைய படத்தை பார்த்துட்டு போயிடலாம். நாட் ரெக்கமெண்டட் அப்படிங்கிறது இந்த சேனல்ல இருந்து மட்டும்தான் வருது. அதுக்கப்புறம் என்னோட ஃபேவரட் ரிவ்யூவர் காக்கிஸ் டாக்கிஸ் அப்படிங்கிறவரு. இவர் வந்து யூஸ்வலாவே கொஞ்சம் பேலன்ஸ் ஒப்பீனியன் தான் இவரோட ஸ்டைல். எந்த படத்தையும் வந்துட்டு அந்த ஒரு ஹைப்புக்காக வந்துட்டு ஆஹா ஓஹோ அப்படின்னு போடுறதோ இல்ல ரொம்ப கழுவி ஊத்துறதோ அந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டாரு. அனாலிசிஸ் கொஞ்சம் பேலன்ஸ்டா இருக்கும். நான் வந்து சில ரிவ்யூஸ் எல்லாம் பண்ணும்போது என்னோட பாயிண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது எனக்கும் இவரோட அனாலிசிஸ்க்கும் கொஞ்சம் ஒத்து போகும். அதனால எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இவரோட ரிவ்யூஸ் கொஞ்சம் ரிலையபிள் எப்பயுமே. அப்புறம் கடைசியா கலாட்டா பிளஸ் பரத்வாஜ் ரங்கன். இதுவும் இவரோட ஃபீட்பேக் ஒப்பீனியனும் எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருந்துச்சு. நான் நினைச்சேன் இது வந்து ஓவர்லி கமர்ஷியல் ஓவர் செக்ஷுவலைஸ்டு சுந்தர் சி ஸ்டைல் அப்படிங்கறதுனால கொஞ்சம் கிரிட்டிக்கலா இருப்பாருன்னு நினைச்சேன். பட் இவரும் ப்ளூ சட்டை மாறன் மாதிரியே வந்துட்டு அந்த சுந்தர் சி காமெடி, அந்த பிராண்ட் ஆஃப் காமெடி இப்ப எல்லாம் வரதில்லை அப்படிங்கறத பத்தி ரொம்ப ஆதங்கப்பட்டு சொல்லியிருந்தாரு. இது பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, சந்தானத்தை பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படிங்கறதெல்லாம் சொல்லியிருந்தாரு. எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருந்துச்சு. பிகாஸ் ஹி ரெக்கமெண்டட் திஸ் film for one time watch. So இதுதான் யூடியூபர்ஸ் வந்துட்டு பொதுவா சொன்னது. அதுக்கப்புறம் டிஜிட்டல் மீடியால என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டைம்ஸ் ஆஃப் இந்தியா, சுகந்த் ஆஃப் டைம்ஸ் ஆஃப் இந்தியா என்ன சொல்லியிருக்காருன்னா 3/5 ரேட்டிங் கொடுத்துட்டு இட்ஸ் லார்ஜ்லி என்டர்டைனிங் த்ரோபேக் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சுந்தர் சியோட பெஸ்ட் ஒர்க் இல்லைனாலும் ஆக்ஷன் காமெடி ரொமான்ஸ் இதெல்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாரு. இந்தியன் எக்ஸ்பிரஸ் அவினாஷ் ராமச்சந்திரன் அவர் வந்து 2.5 out of 5 கொடுத்திருக்காரு. இதுல வந்து கண்டினியூஸா சிரிப்பஞ்ச வந்துட்டே இருக்கு, அதனால இந்த நோஸ்டாலஜிக் ஃபீலிங் இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்காரு. ஆனா 2.5 தான் கொடுத்திருக்காரு. இந்தியா டுடே ஜனனி அவங்களும் 2.5 out of 5 அந்த ரேட்டிங் தான் கொடுத்திருக்காங்க. இவங்க பர்டிகுலர்லி ஒரு பாயிண்ட் மென்ஷன் பண்ணிருக்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். இட் இஸ் அவுடேட்டட் அண்ட் பொலிட்டிக்கலி இன்கரெக்ட். ஏன்னா 12 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த படம். அப்போ வந்து எது அக்செப்டபிள் நாட் அக்செப்டபிளா இருந்ததோ அதெல்லாம் இப்ப கண்டிப்பா மாறி போச்சு. அதனால அந்த சென்சிட்டிவிட்டிஸ் ஞாபகத்துல வச்சு படம் பார்க்கணும். அப்புறம் ஓடிடி பிளே அனுஷா சுந்தர் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவங்களும் 2.5 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க out of 5. இவங்க வந்து மிஸ்ஸிங் த குட் ஓல்ட் தமிழ் சினிமா டேஸ் அப்படின்னு இவங்களும் அந்த நோஸ்டாலஜிக் ஃபேக்டர் தான் ஹைலைட் பண்ணிருக்காங்க. அதனால 2 தான் பாயிண்ட் கொடுத்திருக்காங்க. அப்புறம் ஸ்ரீஜித் முல்லப்பிள்ளி சினிமா எக்ஸ்பிரஸ் இவர் வந்து 2 out of 5 ஸ்டார் தான் கொடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் என்டர்டைனிங், மற்றபடி வேற எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. இவர் ரொம்பவே கிரிட்டிக்கலா இருந்திருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஆக மொத்தத்தில் நம்ம யூடியூப் ரிவ்யூவர்ஸோட ரெக்கமெண்டேஷனையும் டிஜிட்டல் மீடியாவோட ரெக்கமெண்டேஷனையும் கம்பேர் பண்ணும்போது என்ன வருதுன்னா, யூடியூப் ரிவ்யூவர்ஸோட ரெக்கமெண்டேஷன் படி நம்ம படத்தை ஒரு தடவை பார்க்கலாம். டிஜிட்டல் மீடியா ரெக்கமெண்டேஷன் படி பார்த்தோம்னா படம் பார்க்குற அளவுக்கு ஒன்றும் ஒர்த் இல்லை. என்னோட ஒப்பீனியன் என்னன்னா, டெஃபினெட்லி இந்த படத்தை நான் ஓடிடியில் வரும்போது பார்ப்பேன், மிஸ் பண்ணாம பார்ப்பேன். ஏன்னா எனக்கும் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஹார்ம்லெஸ் காமெடி, யாரையும் ஹர்ட் பண்ணாத காமெடி பார்க்கணும்னு ஆசையா தான் இருக்கு. அந்த மாதிரி படம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு.
அதனால ஓடிடியில பார்ப்பேன். தியேட்டர்ல போய் பார்க்குற அளவுக்கு இதுல வந்து ஒரு பெரிய சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற மாதிரி தெரியல. அதோட நான் வந்து ஒரு படத்தை உடனடியா பார்த்துட்டு ரிவ்யூ போடுற ஸ்டைல்லாம் என்னோடது கிடையாது. எனக்கு டைமும் கிடைக்கிறது இல்லை. ஸோ இந்த வீடியோ மூலமா நான் அட்டெம்ப்ட் பண்ணது இதுதான். பல சோர்சஸ்ல என்ன சொல்றாங்க அப்படிங்கறத ஒரு வீடியோக்குள்ள கம்ப்ரஸ் பண்ணி அதை உங்களுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் என்னோட அட்டெம்ப்ட். இந்த அட்டெம்ப்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கறத மென்ஷன் பண்ணுங்க கமெண்ட்ஸ்ல. அதோட நீங்க ஃபாலோ பண்ற ரிவ்யூவர்ஸ், டிஜிட்டல் மீடியா விமர்சகர்கள் யாராவது மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதையும் கமெண்ட்ல போடுங்க. நான் அவங்களோட ரெக்கமெண்டேஷன்ஸையும் அடுத்த வீடியோல இன்கார்பரேட் பண்ண பாக்குறேன். இப்போ இந்த கிராலரோட கான்செப்ட் என்னன்னா ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், இந்த வீடியோலையும் பார்த்துட்டீங்க என்ன பண்ணிருக்கேன் அப்படிங்கிறது. ஸோ பேசிக்கலி வெப் கிராலர் அப்படிங்கிறது இன்டர்நெட்ல பல சோர்சஸ்ல இருக்க இன்ஃபர்மேஷனை ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து டிஸ்பிளே பண்றது தான் வெப் கிராலர். ஸோ கூகுள் சர்ச் என்ஜின் கூட ஒரு வெப் கிராலர் தான். புக்கிங் சைட்ஸ் வெப் கிராலர்ஸ், பிரைஸ் கம்பேரிசன்ஸ் வெப் கிராலர்ஸ் தான். அந்த கான்செப்ட்ல தான் இந்த வீடியோவும் பண்ணியிருக்கேன். ஸோ இது மூலமா ஒரு டிஃப்ரெண்ட் வேரியஸ் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் கிடைக்கணும், ஒரே இடத்துல கிடைக்கணும். ஸோ அதனால கொஞ்சம் டைம் சேவ் ஆச்சுன்னா அதுதான் என்னோட வேல்யூ இந்த வீடியோஸ் மூலமா. ஸோ இதுதான் என்னோட அட்டெம்ப்ட். ஹோப் யூ லைக் இட். இதே மாதிரி ரிவ்யூ கிராலரோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை பாய் பாய்.